இங்கே இருக்கக்கூடிய மக்கள் எழுச்சி கொண்டு வர முடியும். ஐயோ என் சகோதரன் அடிக்கிறான்னு பொங்கி வீதிக்கு வர முடியும். செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறது யாருன்னா இங்கே இருக்கக்கூடிய தலைமை முதலமைச்சர். இந்த முதலமைச்சர் எப்படி இருக்கிறாருன்னா ஒன்றிய அரசுக்கிட்ட சிலதுக்காக சமரசமாகிட்டு இங்கே இருக்கிறது எல்லாமே ஒடுக்குனாரு அப்படின்னு இவரே தோழரே, அதாவது உரிமைக்காக போராடுற மாதிரி பாவலா பண்ணிட்டு அந்த உரிமை போராட்டத்தையே மழுங்கடிச்சிட்டாங்க, சிதறடிச்சது அப்படின்றத குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆக இது எதுக்கு சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டில் இன்னொரு எழுச்சி. இப்போ திராவிடம் எப்படிப்பட்டதுன்னு இப்போ தோழருடைய வாக்குமூலத்தை வச்சு நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கிறோம். நமக்கானவர்கள் யார், நமக்கான அரசியல் எது, நம்ம எதை தேர்ந்தெடுக்கணும். நம்ம இப்போ எல்லாமே சொல்கிறாங்க, ஒரு எழுச்சி வரணும், ஒரு எழுச்சியை கட்டமைக்கணும். யாருமே செய்யலையே அதை. 15 வருஷம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போராடணும், இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தாதான் இந்திய அரசு பணியும். 15 ஆண்டுகளாக இவங்க யாருமே செய்யல. ஒத்த குரலை தவிர வேற எந்த குரலாவது இது வரைக்கும் வந்திருக்குதா? பேசவே இல்லை, ஒன்றும் பேசவே இல்லை. புலம்பெயர்ந்த மக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த அழுத்தம் கொடுக்குற லாபியை செய்யணுன்றப்ப இந்தியாவுக்கான லாபியை யார் செய்யறது? தமிழ்நாட்டுக்கு இல்ல, எதுவுமே நடத்துறதுக்கான அந்த உருவாக்கத்தை ஏன் நீங்க எல்லாம் செய்யல? ஏன் அந்த லாபியை செய்யல? இங்க ஏன் நடக்கலன்னு நம்ம கேள்வி வருது. அதைத்தான் நானும் கேட்கிறேன். அதை பத்தி நான் பேச்சே இல்லை. அதுதான் என்னன்னா, இவர்கள் ஒரு லிமிட்டோட நிறுத்திக்கிட்டாங்க, ஒரு எல்லையோட நிறுத்திக்கிட்டாங்க. புரியுதுல உங்களுக்கு? இயக்கம் இருந்த வரை நாங்கள் தான் முன்னு நிறுத்தி செய்யறது, இன்னொருத்தர உள்ள விடலை. தமிழ் தேசிய சிந்தனைவாதிகள்லாம் விடலை. அவங்களால டெரரிசம் ஒரு மாதிரி சொல்லி இங்கே முடக்காச்சு, அழிச்சாச்சு, சிறையில் போட்டாச்சு. இந்த மாதிரி திராவிட உதிரிகள் மட்டும் இந்த தாங்கி பிடிக்கிறதா காமிச்சிட்டே வந்து 2009 பிறகு அதையும் விட்டுட்டாங்க. ராவணா பார்வையாளர்களுக்கு வணக்கம். வழி சுமந்த மே மாதம் பகுதி 13. இன்றைய அமர்வில் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த திரு விடுதலை ராஜேந்திரன் அவர்களை 2010ஆம் ஆண்டு ஐயா ஏகலைவன் எடுத்த பேட்டியை பற்றி விரிவாக பேசுவோம். அண்ணே வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். தொடக்கத்திலேயே சொன்ன மாதிரி தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த திரு விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்திலிருந்து நம்முடைய இயக்கத்திற்கும் அந்த விடுதலை போராட்டத்திற்கும் ரொம்பவே ஆதரவாக இருந்தவர். அவர்கிட்ட நீங்கள் பேட்டி கேட்ட உடனே ஒத்துக்கிட்டாரா? முதல்ல அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறேன். இல்லை, அன்னைக்கு எல்லாமே அந்த களத்தில் ஒன்றா இருந்து போராடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த வலி எல்லோருக்குமே இருந்தது. ஏன்னா விழுந்தது, அந்த போராட்ட காலம் விழுந்தது அப்படின்ற வலி எல்லாருக்குமே இருந்தது. அதில் மாற்றுக்கிறது இல்லை. கேட்ட உடனே பண்ணலாம் ஏகலைவன், அதை பற்றி பேசித்தான் ஆகணும், நிறைய விஷயங்கள் நம்ம ஒரு நேரத்துக்கு பேசித்தான் ஆகணும் அப்படின்றத ஒத்துக்கிட்டு தான் வந்தார். அன்றைக்கி தமிழ் தேசிய திராவிட கழகன்ற ஒரு பேரில் இருந்துட்டு இருந்ததா நான் அப்படி தான் பதிவு பண்ணி, அப்படி ஒரு அமைப்பு இருந்துச்சு. அப்படி தான் அதில் தான் விடுதலை ராஜேந்திரன் பேசுகிறாரு, அந்த பேனரில் தான் பேசுகிறாரு. எல்லாருக்குமே அந்த வலி இருந்தது. எல்லாருமே நம்ம திராவிடர்களை முற்றுமுழுதாக விமர்சனம் பண்ண முடியாது அந்த விடயத்தில். அன்னைக்கு அந்த வலி அவங்களுக்கு இருந்தது, ஒரு ஆதங்கம் இருந்தது. இப்படி நடந்து போச்சு அப்படின்றது, செய்ய வேண்டியது நிறைய நம்ம செய்யாமல் விட்டுட்டோமோன்றது கூட இருந்தது. பேசினாங்க வெளிப்படையாக. இப்போ காலப்போக்கில் மாறி இருந்தாலும் கூட அன்னைக்கு அந்த நிலைப்பாட்டில் வந்து தான் அவர் செய்தார். அவர் உங்களுடைய பேட்டியில் ஒரு முக்கியமான விஷயத்த சுட்டி காட்டினார். இன்றைக்கு நமக்கு ஏற்பட்டு இருப்பது ஆயுத போராட்டத்திற்கான பின்னடைவு தானே தவிர விடுதலை போராட்டத்திற்கான பின்னடைவு கிடையாது. இந்த விடுதலை போராட்டம் என்பது பல்வேறு தளங்கள்ல, பல்வேறு வழிகளில் இனி முன்னெடுக்கப்படும். அதுலேயும் குறிப்பாக புலம்பெயர்ந்த தமிழர்கள் தான் இனி இந்த விடுதலை போராட்டத்தை முன்னகர்த்தணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சுட்டி காட்டியிருப்பார். அவர் சொன்ன மாதிரியே இன்றைக்கு இருக்கின்ற, அதாவது நீங்கள் பேட்டி எடுத்தே குறைஞ்சது ஒரு 15 ஆண்டுகள் கடந்து முடிஞ்சிருச்சு. இன்றைக்கு புலம்பெயர்ந்த தமிழர்கள் அந்த விடுதலை போராட்டத்தை வீரியமாக முன்னெடுக்கிறாங்களா? தோழர் அன்னைக்கு சொன்ன விட என்னன்னா, அந்த களம் இன்னைக்கு சொன்னது போல் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க. தோழர் தாமரை கூட ஆயுத போராட்டம் தான் விழுந்திருக்குது ஒழி விடுதலை போராட்டம் விழாது, நடந்துகிட்டு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பல பேர் அதை பற்றி உதாரணம் பேசியிருக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, இவர் சொல்ல வர விடையும் இன்னைக்கு அந்த களத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்படியாக இருக்கிறாங்க, அந்த மண்ணில் இருக்கக்கூடியவர்கள் போர் முடிந்த அந்த ஓராண்டில் முகாமிலேயே நீண்ட காலம் இருந்துட்டாங்க. விடுவிக்கப்பட்டவர்களுக்கு குடியிருப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லை, ஏகப்பட்டது இல்லை. நிலம் அபகரிக்கப்பட்டது பலர் இருந்தது, ஆக்கிரமிப்பில் பலது இருந்தது.
சொல்லணும்னா துயரங்கள் ஒரு பக்கம், இங்கே ஓடணும், அங்கே போய் பதிவு பண்ணணும், இங்கே பண்ணணும், இந்த அலைச்சல்லையே வச்சுக்கிட்டது அவர்களை ஒரு நிரந்தரமாக ஒரு நாள் நிம்மதியான ஒரு வாழ்க்கைக்குள்ளே இருக்கக்கூடாதுன்ற ஒரு அலைக்கழிப்போட வந்து வெளியில் வந்தவங்களும் அப்படி தான் இருந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில் இவர்கள் வந்து இனி வந்து ஒரு ஆர்கனைஸ் ஆகிட்டு ஒரு விஷயத்த பேசணும்னு நிவாரணங்களுக்கு, புனர்வாழ்வுக்கும், இதுலேருந்து நாங்கள் மீண்டும் இன்னொரு வாழ்க்கை தொடங்குவதற்குமாக கோரிக்கை வைக்கிறது, போராடுறது, அதை நோக்கி நகர்வது, இப்படியாக தான் அவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக அந்த நோக்கத்தை வச்சு போராடக்கூடிய தெம்பு இனிமேல் அவர்களிடம் இல்லை. முடிந்தவரை இருந்து விட்டார்கள். ஆமாம், கடைசி வரைக்கும் நம்பி களத்தோடு அந்த இயக்கத்தோடு இருந்து நகர்ந்து எல்லாத்தையுமே இழந்தவங்க தான், இல்லைன்னு நம்ம சொல்ல வரல. ஆனால் இன்னைக்கு சூழ்நிலை அச்சுறுத்தல் அவர்களுக்கு அதிகமாக இருக்குது. ஏற்கனவே ஒப்படைக்கப்பட்டவர்களே காணாமல் போயிருக்கிறதுலாம் நடந்திருக்கிறது. இதெல்லாம் அவங்க நம்மளை விட கூடுதலாக அந்த இருந்து நேரடியாக சந்தித்து அந்த வழியை உணர்ந்தவர்களாக இருப்பாங்க. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் அவங்கள பழைய மாதிரி ஃபோர்ஸாக செய்ய முடியாது. காரணம், அந்த அன்னைக்கு துணையாக இருந்த அந்த இயக்கம் இன்னைக்கு இல்லை, சிதறடிக்கப்பட்டுச்சு, அழிக்கப்பட்டுருச்சு. எஞ்சி இருந்தவர்கள் கொஞ்சம் பேர் வெளியே போயிட்டாங்க, மீதி இருந்தவங்களும் செய்ய முடியாத சூழ்நிலை இருக்காங்க. இது எல்லாம் பார்த்து தான் அவர் என்னன்றாரு, இந்த நிறைய விடயங்கள் விரிவாக பேசுறாரு. இங்கே அந்த சூழ்நிலை அப்படி இருக்குது. அந்த எல்லாம் போராடிய மக்கள் தான், துணை நிறந்த மக்கள் தான் இன்னைக்கு அந்த சூழ்நிலையை அங்கே ஏற்படுத்தலாம். அந்த சிங்கள பேரினவாத அரசு அவங்க ஒரு அலைகழிப்புக்குள்ளாக உட்காந்துட்டு இருக்குது. அப்போ அடுத்த கட்டம் எங்கே இருக்குதுன்னா, இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம செய்ய முடியாமனா, நம்ம ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு அரசுக்கு கீழாக இருக்கின்றோம். இங்கே கொந்தளிக்க முடியும், ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுக்க முடியும், ஒரு பெரிய அழுத்தத்தை இந்திய அரசுக்கு கொடுக்க முடியும். நாம எதையும் செய்ய முடியாது. என்ன செய்ய முடியும்னா, ஒரு பெரிய அவேர்னஸ் ஏற்படுத்துற மாதிரி ஒரு பெரிய எழுச்சியை ஏற்படுத்த முடியும். வேற வகையில் உதவி பண்ண முடியும், அவங்களுக்கு பொருளாதார வகையில் உதவி பண்ணலாம், வேற எதனா செய்ய முடியும். ஆனால் அதிகாரப்பூர்வமாக கோரிக்கை வைத்து செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறோம்னா நம்ம இல்லை, செய்யக்கூடியது இந்தியா தான். இந்தியா கிட்ட நம்ம அழுத்தம் கொடுக்குற இடத்துல நம்ம இருக்கிறோம். அப்போ இங்கே வந்து ஒரு பெரிய தொய்வு இருக்குது. எல்லோரும் சேர்ந்து ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய ஒரு அரசியலை செய்திருக்கிறோம்னா இல்லை அப்படின்னு சொல்ல வர்றாரு. கடந்த காலங்களில் அப்படின்னு சொல்றது 2009 இங்கே இருக்கக்கூடிய ஒரு அந்த வார்த்தையை அப்படியே பதிவு பண்ணுற பாருங்க. கடந்த காலங்களிலும் அப்படித்தான் செய்து கொண்டிருந்தோம். ஆக தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற அரசியலினுடைய போக்கு ஆளும் கட்சியிலேயே அங்கம் வைத்திருக்கிற தமிழ்நாட்டின் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்தை சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்ட ஆட்சியாக இருக்கின்றது. ஒரு நியாயமான உரிமை கோரலை கூட கொடுப்பதற்கு அஞ்சக்கூடிய ஆட்சியாக இந்த ஆட்சி மாறி போய் கிடக்கிறது. கடந்த காலத்திலே தமிழ்நாட்டில் மூன்றெழுந்த எழுச்சிகள், முத்துக்குமாருடைய மரணம், அதை தொடர்ந்து ஏற்பட்ட பல எழுச்சி போராட்டங்கள், ஒரு 10க்கு மேற்பட்ட பல்வேறு இளைஞர்களுடைய தீக்குளிப்பு போராட்டம், மரண தியாகம், அடுத்தது வழக்கறிஞர்களுடைய எழுச்சி, மாணவருடைய எழுச்சி, அரசியல் கட்சிகளை கடந்து நின்ற எழுச்சி என அத்தனை எழுச்சியையும் மிக சாதுரியமாக தங்களுக்கே உரிய அரசியல் நுட்பத்தோடு இதற்கு ஏதோ ஆதரவு காட்டுவதை போல பாவலா காட்டிக்கொண்டு பிறகு அந்த போராட்டத்தையே மழுங்கடிக்கின்ற ஒரு துரோகத்தை தமிழ்நாடு அரசு செய்து முடித்திருக்கிறது, திமுக செய்திருக்கிறது என்று அந்த வெளிப்படையாக இது ஒரு முக்கியமான குற்றச்சாட்டு. ஆமா, வெளிப்படையாக பதிவு பண்ணார். என்ன சொல்ல வர்றாருன்னா, இங்க இருக்கக்கூடிய மக்கள் எழுச்சி கொண்டு வர முடியும், ஐயோ என் சகோதரன் அடிக்கிறான்னு பொங்கி வீதிக்கு வர முடியும். செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறது யாருன்னா, இங்க இருக்கக்கூடிய தலைமை முதலமைச்சர். இந்த முதலமைச்சர் எப்படி இருக்கிறாருன்னா, ஒன்றிய அரசு கிட்ட சிலதுக்காக சமரசமாகிட்டு இங்க இருக்கிறது எல்லாமே ஒடுக்கினாரு அப்படின்னு இவரே தோழரே, அதாவது உரிமைக்காக போராடுற மாதிரி பாவலா பண்ணிட்டு அந்த உரிமை போராட்டத்தையே மழுங்கடிச்சிட்டாங்க, சிதறடிச்சது அப்படின்றத குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆக இது எதுக்கு சொல்ல வரேன்னா, தமிழ்நாட்டில் இன்னொரு எழுச்சி இந்திய அரசுக்கு ஒட்டுமொத்தமாக அழுத்தம் கொடுக்குற மாதிரியான ஒரு எழுச்சி, திரளான ஒரு எழுச்சியை கொண்டு வந்தால் ஒழிய நாம அந்த மக்களுக்கு எந்த விதத்திலையும் உதவி பண்ண முடியாது. சரியா சொன்னீங்க. கட்டமைப்பு இங்க இல்ல இருந்தது, இப்படி நடந்துருச்சு. துரோகம் நம்ம கூடவே போராடுறதா காட்டிக்கிட்டு பாவலா காட்டி நம்மளை ஏமாத்திட்டாங்க. கண்டிப்பா. அப்ப இன்னொரு கட்டமைப்பு, இன்னொரு இது நமக்கு வேணும்னு 2010 சொல்றாரு. சொன்னவர்கள் எல்லோரும் ஒதுங்கிட்டாங்க. இன்னைக்கு ஒரு கட்டமைப்பு தோன்றி இருக்கிறதா இல்லையா, ஏதோ ஒரு அரசியல் அப்படின்னு நம்ம இன்னைக்கு பாக்குறோம். மூன்றாவது ஒரு காரணம் சொல்ல வர்றாரு. மூன்றாவது காரணம் வந்து புலம்பெயர்ந்த நாடுகள்ல தான் அங்கிருந்து தான் இன்னொரு அழுத்தமும் இன்னொரு எழுச்சியும் வரணும். எப்படின்னா, அந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்கள் போர்க்குற்ற ஆதாரங்கள் வந்து கிடைச்சிருக்குது, இதை மையம் வச்சுக்கிட்டு இதை நகர்த்தி இதை கொண்டு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அந்த அரசுகளோடு பேசி லாபி பண்ணி ஒரு அழுத்தம் கொடுத்து அதன் மூலமாக பல்வேறு நாடுகள்ல இருந்துட்டு ஒரு ஆதரவு நிலைப்பாட்டை நமக்கு எடுக்கணும் அப்படின்றாரு. இதில் இன்னும் நுணுக்கமாக நிறைய விஷயங்கள் பேசுறாரு. அன்று அமெரிக்கா, ஐரோப்பியா, பிரான்ஸு இந்த மாதிரியான நாடுகள் எல்லாமே அதற்கு ஆதரவாக இருந்தது.
போர் உதவி செஞ்சிருக்கிறாங்க, ஆயுத உதவி செஞ்சிருக்கிறாங்க, பல உளவு தகவல்களை இலங்கை அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படிப்பட்ட நாடுகள் இன்னைக்கு எப்படி நாம செய்யற லாபிக்கு உடன்பட்டு இலங்கை அரசுக்கு எதிராக சில முடிவுகளை எடுப்பாங்க அப்படிங்கிற கேள்வியும் அந்த இடத்துல வந்தது. நீங்களும் அதை கேட்டு இருக்கிறீங்க. அந்த கேள்வியை வைக்கிறோம். என்ன சொல்ல வராரு, அன்னைக்கு அமெரிக்கா வந்து இதுல எப்படி இருந்ததுன்றதை பார்க்கணும். இப்ப இந்த இலங்கை பிராந்தியன்றது யாருக்கான ஒரு பெரிய இதுவா இருக்குதுன்றதையும் பார்க்கணும். இப்ப சீனா வந்து அங்க ரொம்ப நெருங்குற ஒரு போக்கு 2010க்கு பிறகு அதிகமாக இருக்கிறப்ப அமெரிக்கா வந்து ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிலையில இருக்குது. அப்ப அமெரிக்கா சீனாவுக்கு எதிரான அந்த அரசியல் நாடுகள், இப்ப அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகள் இதில் எல்லாமே சேர்ந்து யார் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார்களோ, யார் ஆலோசனை சொன்னார்களோ, யார் உதவிக்காரன் நீட்டினாங்களோ சிங்களத்துக்கு, அந்த நாடுகளே இப்பொழுது போர்க்குற்றம் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற குரலை எழுப்பியிருக்கிறார்கள் ஐநா மன்றத்தில். மாறுது உங்களுக்கு களம். அப்ப இப்படியான இடத்த நீங்க பிடிக்கணும். இங்க ஒரு உலகளாவிய ஒரு கூட்டு அரசியல் இருக்குது. சீனாவுக்கு ஆதரவான நாடுகள் எதிர்க்குது. சீனாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்தியா போன்ற நாடுகள் எல்லாமே இலங்கைக்கு என்னுடைய அந்த பிராந்திய அரசியலுக்காக ஒரு முடிவெடுத்து நகருது. அப்போ இதுக்கு எதிரான ஒரு அரசியல்னா இப்போ அமெரிக்கா வந்து சீனாவின் பக்கம் இலங்கை போய்விடக்கூடாது என்பதற்காக ஒரு அச்சுறுத்தல்னா அவனை போர்க்குற்றவாளிகளில் சிக்க வைக்கணுன்ற ஒரு ஸ்டாண்டுக்குள்ள நகர்ந்து இப்போ தான் பேச தொடங்குது. எப்போ 10ல் சொல்கிறாரு. இதை ஒட்டி இதை அப்படியே பேசி பேசி விரிவாக்கம் செய்து மிகப்பெரிய அளவில் அவங்க கூட லாபி செய்து இதன் மூலமாக ஒரு அழுத்தத்தை கொண்டு வரதுக்கு ஏற்பாடு நம்ம புலமேர்ந்த மக்கள்கிட்ட தான் இன்னைக்கு இருக்குது. ஒரு பெரிய அளவுக்கு லாபி பண்ணணும் அப்படின்னு வந்து அவர் சுட்டி காட்டுறாரு. ஆனா இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு நாடை நம்ம வந்து மறந்துடுறோம். இப்ப என்னதான் வந்து அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் இந்த விஷயத்துல தலையிட்டு இலங்கைக்கு அழுத்தம் கொடுத்தாலும் ஆசியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு இதுல முக்கிய பங்கு இருக்கு. அப்ப இந்தியா எந்த ஒரு அழுத்தத்தையும் கொடுக்க வேணாமா? அதுக்காக எந்த லாபியும் செய்ய வேணாமா? அதுதான் அந்த இடத்த நல்ல கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுக்கு என்ன சொல்ல வராரு, இந்தியா வந்து 1991 மே 21க்கு பிறகு தான் இயக்கத்துக்கும் அந்த தலைவரை கொண்டு விட வேண்டும், இயக்கத்தை முடித்து விட வேண்டும் என்ற எண்ணத்துக்கு வந்தார்களா என்றால் இல்லை. அதற்கு முன்பாகவே இந்த நிலைப்பாட்டில் தான் இருந்தது. இந்தியாவுடைய உதவி எந்த அளவுக்கு இருந்ததுன்னா, இவர்கள் ஆயுதம் கொடுப்போம், பயிற்சி கொடுப்போம், உதவி பண்ணுவோம், எந்த அளவுனா சமரச பேச்சுவார்த்தை நடத்தி அதோடு நிறுத்திக்கணும், அவங்களோட சேர்ந்து அந்த அந்த அளவில் தான் நம்மளை வச்சுக்கணும்னு அவங்க பார்க்குறாங்க. குறுக்கிடுறதுக்கு மன்னிக்கணும், அவருடைய பதிலை நான் அப்படியே சொல்கிறேன். இந்தியா வந்து தமிழர்களோட விடுதலை போராட்டத்தை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும், நிலைப்பாட்டோட வச்சுக்கணும். இந்த விடுதலை போராட்டமே தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கணும், விடுதலையும் கிடைக்கக்கூடாது, ஆமா அவர்கள் தனிப்பட்டவர்களாகவும் வந்துடக்கூடாது. ஒரு நிலைப்பாட்டில் ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சுக்கிட்டு பேச்சுவார்த்தை இந்த அரசுக்கும் இவர்களுக்கும் ஒரு சமநிலையில் கொண்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிற மாதிரியே வச்சுக்கிட்டு இருந்து நமக்கு சில காரியங்கள் அங்கே இருக்குது. அவங்க இலங்கை வந்து சீனா பக்கமோ இல்லை நம்மளை மீறி இன்னொரு பக்கமோ போயிடக்கூடாது என்ற ஒரு அரசியல் தான் இருந்தது. அதனால இதை நம்ம சொல்லலை. ஐபிகே போனப்போ அந்த ஒப்பந்தமே வந்து தவறு. இந்தியாவும் இலங்கையும் போட்டுக்கிட்ட ஒப்பந்தம் அதுவே தவறு. இயக்கமும் அவர்களும் போட்டுக்கிற ஒப்பந்தமாக தான் இருக்கணும். அதுக்கு தலைவரை நீங்கள் மிரட்டி டெல்லிக்கு கொண்டு வந்து பேச்சுவார்த்தை நடத்தி மிரட்டி சிகரெட் சாம்பல் முடியறதுக்குள்ளார உங்களை எல்லாம் பொசிக்கணும்னு மிரட்டுறீங்க. ஆனாலும் இந்த தாய்நாடு இந்த மாதிரியான ஒரு இடம் இருக்குது, அதனால நம்ம பகச்சிக்க வேணாம் தான் அவங்க சமரசத்தோட அன்னைக்கு போனார். அவர் இவ்வளவும் பண்ண பிறகு பேச்சுவார்த்தைக்கு வரும்போது சுட்டு கொன்று விடு என்று உத்தரவிட்டது இந்தியா. எப்படி அப்படின்னு கேட்கறாரு. இது நம்ம சொல்லல, ஹரிகரன் சிங் ராணுவ தளபதியாக அவருடைய புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கிறார். அப்ப முன்கூட்டியே இந்த இயக்கமும் இந்த தலைமையும் இருக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டுக்கு இந்தியா வந்திருக்கிறது. நீங்க ஏன் அந்த 21 மே ராஜீவ் மட்டுமே சொல்லிட்டு தொங்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்றத சொல்ல வராரு. ஆனா அதுவும் கூட கவனிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தி தான். இப்ப இந்த வழி சுமந்த மே மாதம் அப்படிங்கிறது ஒன்றும் சாதாரணமா வந்துடல. இந்திய அரசு தீர்மானித்து தான் இந்த மாசத்துக்குள்ள இந்த போரை முடிக்கணும் அப்படின்னு இலங்கைக்கு எல்லா விதமான உதவியும் செஞ்சிருக்கிறதா விடுதலை ராஜேந்திரன் சுட்டி காட்டுறாரு. ஏன்னா வருகின்ற மே 21 ராஜீவ்காந்தியோட நினைவு நாள். எந்த தேதியில என்னுடைய கணவரை நான் பலி கொடுத்தவனோ அதே தேதியில தலைவர் இறந்துட்டாரு அப்படிங்கிற செய்தி எனக்கு வரணும் அப்படின்னு காங்கிரஸ் தலைமை விரும்பியதாகவும் அதற்காக எல்லா உதவிகளையும் செய்ததாகவும் அவர் சுட்டி காட்டுறாரு. இது ரொம்பவே கவனிக்கப்பட வேண்டிய ஒரு செய்தியா நான் பாக்குறேன். இல்ல, இதுதான் இப்ப அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்துல என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த ஒரு காரணம் மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு தொடக்கத்திலிருந்தே இப்படி ஒரு எண்ணம் இருந்ததுன்னு சொல்ல வர்றாரு. மே 21 இதுக்கு மட்டும்தான் இல்லை. இவங்க வந்து சோனியாவுடைய நிலைப்பாடு வந்து வேற தனி. காங்கிரஸ்
ஆனால் இந்தியாவுக்குன்னு ஒரு நிலைப்பாடு இருக்குல்ல, அது வந்து எந்த காலகட்டத்தில் அங்கே ஒரு இயக்கம், ஒரு நாடு, ஒரு இதுன்னு உருவாகிடக்கூடாது என்றதுக்கே மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு லெவலில் தான் வச்சுக்கிட்டு இருக்கணுங்களா அப்படின்னு சொல்கிறப்ப, அதை மீறி அவர்கள் ஒரு தன்னாட்சியாக ஒரு கட்டமைப்புக்குள்ளே கொண்டு வரும்போது இந்த ராஜீவ் காந்தி என்ற அந்த ஒரு விடயத்தை வந்து வச்சுக்கிட்டு இப்படி பழிவாங்கிற ஒரு இது இந்த தேதிக்குள்ளே முடிக்கணுன்றப்ப 18ஓட 19ஓட முடிச்சு 19ஆம் தேதி சடலத்தை காட்டுறாங்க அப்படின்றத அவர் சொல்லி முடிக்கிறாரு. ஆனால் இதுலேயும் ஒரு விவாதம், பெரிய விவாதம் போகுது. இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசியல் கட்சிகள் என்ன செய்தது என்பது தான் அந்த விவாதத்துடைய பின்னணியில் இருக்கிற விஷயம். என்னன்றாரு, வெளியுறவு கொள்கைன்னு எல்லா நாட்டுக்குமே இருக்கு. இங்கே வெளியுறவு கொள்கை எப்படி இருக்குன்னா, தனிப்பட்ட அதிகாரிகள் மட்டுமே சேர்ந்து முடிவெடுத்து நகர்த்துக்கிற ஒரு விடயமாக இருக்கிறது. பாராளுமன்றத்துல வந்து வச்சு விவாதிச்சு ஆளானப்பட்ட அமெரிக்காவுடைய வெளியுறவு கொள்கை பாராளுமன்றத்தில் வச்சுட்டு இந்த நாட்டோடு இந்த மாதிரியான கொள்கை தான் முடிவெடுக்கிறப்ப காரசாரமான விவாதம், எதிர்ப்பு இதெல்லாம் வந்து இறுதியாக ஒரு முடிவுக்கு வருவாங்கங்க. ஆனால் இந்தியாவுக்குள்ளாக ஒரு ஜனநாயக நாடுன்னு சொல்கிறப்ப ஒரு நாட்டினுடைய வெளிவிவகார கொள்கை தனிப்பட்ட அதிகாரிகளுடைய விருப்பு வெறுப்பு அப்படிக்குள்ளாக தான் அது நகர்த்தப்பட்டது. அவர்கள் சேர்ந்து ஒரு முடிவெடுத்ததை சொல்வார்கள், தலைமை அதை கேட்கின்றது ஏற்புடையதாக இங்கே இல்லை. அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியுறவு கொள்கைன்றது இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜெய்சங்கர்னு ஒருத்தர் இருந்தார் அன்னைக்கு. அதுக்கு அடுத்தது இதுக்குள்ளாக இருக்கக்கூடிய 2-3 பேரும் மலையாள அதிகாரிகளாக இருந்தார்கள். சோனியா காந்தியினுடைய அட்வைசராக வீட்டில் இருந்துட்டு இது கூட இருந்து பங்கெடுத்துக்கிட்டவர் இன்னொரு மலையாளி அதிகாரி. இவர்களுக்கு எல்லோரும் வேண்டப்பட்டவராக ஐநாவில் இருந்துகிட்டு இருந்தது இன்னொரு மலையாள தொடர்பு அதிகாரி. இது எல்லாமே ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருந்ததில் வந்து கவனிக்காமவே இருந்தது. இந்த தமிழ்நாட்டு அரசியல் களம் இது எல்லாம் பெருசாக எடுத்து பேசியிருக்கணும். இந்தியாவுக்கு தமிழ்நாடு ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்துருக்கணும். இது வந்து முறையானதல்ல. பகிரங்கமாக ஒரு நாட்டினுடைய கொள்கை, நீ என்ன செய்யற, என்ன போற, எப்படி ஆயுதத்தை கொடுக்க முடியும், எப்படி ஆள் அனுப்ப முடியும், எப்படி ஆலோசனைகளை சொல்ல முடியுன்றதுக்கு நீ பாராளுமன்றத்தில் என்னுடைய மக்கள் வரி பணத்திலிருந்து செய்யக்கூடிய நீங்கள் இங்கே பேசுவது முடிவு எடுக்கணும்னு இங்கே யாரும் ஆர்கனைஸ் பண்ணலை. இன்னைக்கு பேசக்கூடியவர்கள் யாரும் அந்த மாதிரியாக ஒரு கட்டமைப்பை அரசியலை வைக்கவே இல்லை. அதான் அங்கே சாதுரியமான ஒரு அரசியல் நடந்ததுன்னு சொல்ல வராது. இதெல்லாம் செய்திருக்க வேண்டியது பிரதானமாக இருக்கக்கூடிய கட்சி திமுக. இந்த திமுக பல காலகட்டங்களில் இதுக்கு முன்னாடிலாம் உருவாக்கம் செய்தது, டெஸ்ஸோ அது இது. ஆனால் இந்த நேரத்தில் அதை வந்து செய்யலை. யாரை கேட்டுக்கிட்டு நீங்கள் வந்து வெளியுறவு கொள்கையில் இப்படி ஒரு முடிவு எடுக்கிறீங்க? தொப்புள் குடி உறவுன்றதை தமிழ்நாடு அரசு, அதாவது கருணாநிதி அவர்கள் அதை அன்னைக்கு செய்திருக்கணும். அதான் மறைமுகமாக சொல்கிறாரு. இங்கே இருக்கக்கூடிய களங்கள், இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைமைகள் செய்யாத விட்டத்தினுடைய துரோகம் இந்த பக்கமும் இருக்குது. அப்போ இதெல்லாம் நீங்கள் ஒரு பாடமாக கற்றுக்குங்க. யாரை சொல்கிறாங்க? புலம்பெயர்ந்த நாடுகளில். அப்போ உங்களுடைய அரசியல் களம் எங்கே இருக்குன்னா சர்வதேச மட்டத்தில் அங்கே நீங்கள் ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த நாடுகள் மூலமாக ஒரு அழுத்தம் கொடுங்க. இந்தியா இப்படித்தான் இருக்கும். அப்போ இந்தியாவும் மாறணும்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் இதை பேசி ஒரு பெரிய அரசியலாக முன்னெடுக்கலை, இனி வரும் காலத்திலேயாவது முன்னெடுக்கிற மாதிரி ஒரு அரசியல் வரணும் அப்படின்னு சொல்ல வர்றாரு. அந்த அரசியல் என்ன அரசியல் அப்படிங்கிறதையும் அவர் விரிவாக சொல்றாரு. இந்திய ஒருமைப்பாட்டிற்கே அச்சம் ஏற்படுத்தும் வகையில ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கணும், அதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை நம்முடைய இளைஞர்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறாரு. அந்த வேலையை இவர் கரெக்டா செஞ்சாராங்கிற கேள்வியும் நமக்கு வருது. பேசியவர்கள் யாருமே அன்னைக்கு அந்த சூழ்நிலையில பேசுறாங்க, அது பிற்பாடு அப்படி யாருமே அதுக்கெல்லாம் உள்ள இறங்கல. இப்ப அவர் தோழரே சொல்றாரு, அதுக்குள்ளாரங்க தோழர் விடுதலை ராஜேந்திரனே சொல்றாரு, அவர் மேலே குறை சொல்லலை, உண்மையிலே நல்ல ஒரு பங்களிப்பை செய்திருந்த அந்த காலகட்டம் வரைக்கும். இப்போ எப்படி மாறி இருக்கிறாருன்றது வேற விஷயம். அந்த காலகட்டம் வரைக்கும் அவர் சொல்ல வராது, மாவோயிஸ்டுகளை வந்து ஒழிக்கிறதுக்காக பெரிய திட்டம் போடுறீங்க இந்தியா. அப்போ அது வந்து மிக பெரும் ஒரு சவாலாக, ஒரு பெரும் படையாக ஆயுத பயிற்சியோடு இருக்குது. அங்கே நீங்கள் வந்து சொந்த நாட்டுக்குள்ளாக அவர்களை அழிப்பதற்கு விமானம் போடலை, குண்டு வீசலை. குண்டு வீசி நீங்கள் அவங்களை அழிக்கிறதுன்னு முடிவு பண்ணிங்கனாக்கா சர்வதேச அளவில் அது ஒரு வார் அங்கே தொடங்கி இருக்குதுன்னு பொருளாதார முதலீடு பண்ணுவதற்கு எல்லா நாடுகளும் அச்சப்படும், பின்வாங்கும். எந்தவித வர்த்தக ஒப்பந்தத்துக்கு இந்தியாவோட வராது என்பதற்காக அங்கே நீங்கள் வேற டாக்டிக்ஸ் எடுத்து வேற ஒரு முடிவு எடுத்து அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்துறீங்க. பாசிதமனம் அதுக்காக முனைப்பு எடுக்கிறார். இங்கே நீங்கள் இந்த முடிவு எடுத்துட்டு இன்னொரு நாட்டில் அவங்களுக்குள்ள நீங்கள் பேசி முடிச்சுக்கங்கன்னு சொல்லாமல் ஆயுதத்தை கொடுக்குறீங்க, ஆலோசனையை கொடுக்குறீங்க, ஆள் அனுப்பி இருக்கிறீங்க. இதுல அனைத்தும் செய்து முடிச்சு ஆள்காட்டி வேலையை செய்து கூட இருந்து எல்லாமே செய்து இந்த தலைமையை அழிச்சிருக்கீங்க. இது எந்த விதத்தில் பொருத்தமானது அப்படின்றத சொல்ல வர்றாரு. இங்கே மாவோ இயக்கம் இருக்குது, இங்கே போகிற நக்சல் பாரி இயக்கம்னு சொல்கிறாங்க. பெருமளவில் நிறைய மாவட்டங்களில் நிறைய பகுதியில் கையில் வச்சுட்டு இருக்கிறாங்க. சமீபத்தில் கூட வார் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தை, இன்ன வரைக்கும் ஆயுத போராட்டம்னு அவங்க மேலே நீங்கள் எடுக்கலை. ஆமாம், தாக்குதலுக்கு எதிர் தாக்குதல் கட்டுப்படுத்துறப்ப என்கவுண்டர்னு முடியுது. அப்படித்தான் ஒழிய ஹெலிகாப்டரில் பறந்துட்டு போய் விமானத்தில் பறந்து போய் சுற்றி வளைச்சி அவங்கள ஒரு இடத்துக்கு கொண்டுட்டு போய் அவங்க குண்டு போகிறதெல்லாம் இன்ன வரைக்கும் நடத்தவே இல்லை. இதே தான் அங்கேயும் நடந்துகிட்டு இருக்குது. அவர்கள் அந்த மண்ணுக்குள்ளாக இருவேறு பிரிவினர்
ஒருத்தர் இனியும் இருக்க முடியாது என்பதற்காக சுயமாக வாழ்வதற்கான ஒரு வழியை தேடும்போது அதை பக்கம் நிற்கிறதுல என்ன தப்பு, சரி தவறுன்னு இருந்திருக்கணும். இல்லைன்னா விலகிட்டு நீங்கள் பொதுவங்களுக்குள்ளே பேசி முடிஞ்சுக்கணும். செய்யவே இல்லை இந்தியா. இந்த அரசியலை நீங்கள் பார்க்கணும். அப்போ இது எல்லாம் செய்ய வைக்கிறதுக்கு யார் இருந்திருக்கணும்னா, இங்கே ஒரு கட்டமைப்பு இருந்து ஒரு பெரிய அழுத்தத்தை சொல்கிறார்ல, ஒரு பெரிய கிளர்ச்சி எழுதணும், மிகப்பெரிய ஒரு மக்கள் யுத்தம், ஒரு மக்கள் குழு எல்லாம் சேர்ந்து எழுந்து கேட்கணும்னு எங்கேருந்து இங்கே வரும்? நீங்கள் தான் ஒரு அமைப்பை வந்து இதை பற்றி பேசும்போது, இன்னைக்கு பேசும்போது, உருவாக்கும் போது அந்த கட்சி சரிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பார்க்குறீங்களே. கரெக்ட். அந்த கட்சியை ஒழிச்சதுக்கான எல்லா வேலையும் பார்த்து அது மாதிரி தானே நடத்தியிருக்கீங்க கடந்த காலத்தில். இப்போ திராவிடம் எப்படிப்பட்டதுன்னு இப்போ தோழருடைய வாக்குமூலத்தை வச்சு நம்ம இன்னைக்கு புரிஞ்சுக்கிறோம். நமக்கானவர்கள் யார், நமக்கான அரசியல் எது, நம்ம எதை தேர்ந்தெடுக்கணும். நம்ம இப்போ அவங்க எல்லாமே சொல்கிறாங்க, ஒரு எழுச்சி வரணும், ஒரு எழுச்சியை கட்டமைக்கணும். யாருமே செய்யலையே அதை. 15 வருஷம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போராடணும், இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்தாதான் இந்திய அரசு பணியும் அப்படிங்கிறாரு. 15 ஆண்டுகளாக இவங்க யாருமே செய்யல. ஒத்த குரலை தவிர வேற எந்த குரலாவது இது வரைக்கும் வந்திருக்குதா? பேசவே இல்லை. ஒன்றும் பேசவே இல்லை. எதுவுமே பேசவே இல்லை. ஏன் பேசல? அதைத்தான் நானும் கேட்கிறேன். அதுதான் என்னன்னா, இந்த அரசியல் பேசுவதோடு சரி, இவர்கள் அது பிற்பாடு அப்படியே கிடப்புல போட்டு போயிடுது. பிறகு நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இங்க இந்திய அரசியலை பார்ப்போம், நம்ம இந்த தமிழ்நாட்டு அரசியலை பார்ப்போம். அது நமக்கு முடிஞ்சு போன விஷயம் தேவையில்லை. ஆனா எடுத்து செய்யக்கூடிய ஒரு கட்டமைப்பு வருதுன்றப்ப அது கூட நீங்க கை கோர்க்கணுமா, எதிர்த்து நிக்கணுமா? நிச்சயமா கை கோர்க்க தான் வேணும். 5 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றீங்க, ஒரு பெரிய எழுச்சியாக எல்லோரும் சேர்ந்து இதை பேச வேண்டும், இந்திய அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்க வேண்டும். அதே நோக்கத்தோட ஒரு கட்சி வந்து சீமான் வந்து இளைஞர்களை பற்றி ஒரு எழுச்சி ஏற்படுத்துறாரு. இந்திய அரசு ஒரு அழுத்தம் கொடுக்கக்கூடிய அரசியல் சேரும்போது இல்லை நீங்க கை கொடுக்கணுமா, காலை வாரணுமா? கை தான் கொடுக்கணும். இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது? எல்லாரும் சேர்ந்து அவரை ஒழிச்சு கட்டுறதுக்கு தான் பாக்குறாங்க. ஏன் அதுதான் கேட்குறோம். அப்ப நேற்று நீங்கள் பேசியதும், நேற்று நீங்கள் போராடியதும், நேற்று நாங்கள் உறுதுணையாக இருக்கிறோம்னு சொன்னது அத்தனையும் பொய்யா? இதான் நம்மளுடைய கேள்வி. நிச்சயம் குறை சொல்லலை, விவாதத்தை வைக்கிறோம். விவாதத்தை வைக்கிறோம். எல்லாரும் புரிஞ்சுக்குங்க, விவாதம் பண்ணுங்க, பேசுங்க. உண்மையிலேயே இந்த இடத்துக்குள்ள நீங்க இருந்திருந்தீங்கன்னா 10க்கு பிறகும் நீங்க பேசி முன்னெடுத்த போராட்டம் எத்தனை? 2010 9க்கு பிறகு 2010க்கு பிறகு நீங்கள் நடத்திய ஆர்ப்பாட்டங்கள் எத்தனை? 2010க்கு பிறகு நீங்க டெல்லிக்கு வச்ச கோரிக்கைகள் எத்தனை? 2010க்கு பிறகு உங்களுடைய ஆதரவு நிலையில் தான் எல்லா கட்சியுமே இருக்குது, திராவிட கட்சிகள். அதற்கு நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அது அதிமுகவோ திமுகவோ உங்களை போன்றவங்க சேர்ந்து இந்த பிரச்சனையை, இந்த ஈழ பிரச்சனையை எப்படி அணுகுவதுன்னு என்ன நீங்க வழி காட்டியிருக்கீங்க. சரியான இடத்துக்கு வந்துட்டீங்க. இவர் வந்து அந்த பேட்டி முழுக்க சொன்னது என்ன அப்படின்னா, நாடு கடந்த தமிழீழ அரசாங்கமும் புலம்பெயர்ந்த தமிழர்களும் உலக நாடுகள்ல லாபி பண்ணி இலங்கை அரசாங்கத்துக்கு ஒரு அழுத்தத்தை கொடுக்கணும், பொருளாதார நெருக்கடியை கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஏற்றுக்கொள்ளக்கூடிய விடயம் தான். அந்த பேட்டியில முக்கால்வாசி அவர் இதைத்தான் சொல்றாரு. அதற்கான வழிமுறைகளையும் சொல்லி கொடுக்குறாரு. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, 2010ஆம் ஆண்டு திமுக மீது மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தவர் ஐயா விடுதலை ராஜேந்திரன் அவர்கள். இந்த 15 ஆண்டு கால இடைவெளியில் இவர் எத்தனை முறை திமுகவிற்குள்ள இந்த விடுதலை போராட்டத்திற்காக லாபி பண்ணியிருக்கிறாரு? குறைஞ்சபட்சம் அதனுடைய தலைமைக்காவது இந்த விஷயங்களை பத்தி முன்னகர்த்தி இருக்கிறாரா? இப்படியெல்லாம் போராடணும், நாம இப்படியெல்லாம் இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு பேசி இருக்கிறாரா? டோட்டலா அந்த நிலைப்பாட்டுல இருந்து அவங்க மாறிட்டாங்க. முழுக்க முழுக்க இப்ப திமுகவை ஆதரிக்கிறது மட்டும்தான் அவங்களுடைய முழு நேர வேலையா இருக்கே ஒழிய இதை பத்தி வாயை திறந்து எங்கேயும் பேசின மாதிரியே இல்லையே. இந்த இடத்துல இருந்துகிட்டு இவர் உலக தமிழர்களுக்கு பாடம் வேற எடுத்துட்டு போயிருக்கிறாரு. இவங்களோட நிலைப்பாடை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. இல்ல இப்ப அதுல வந்து இன்னொரு விவாதம் கரெக்ட். விவாதிக்கிறதுல இன்னொரு விஷயம் சொல்றது, புலம்பெயர்ந்த மக்கள் இதை எடுத்துட்டு போகணும்னு சொன்னாங்க. ஏன் இங்க இருக்கக்கூடிய இந்த மக்கள் எடுத்துக்கிட்டு இங்க ஒரு அழுத்தத்தை கொடுத்து இங்க ஒரு லாபி பண்ணணும், ஏன் இங்க வரல அப்படின்னு கேள்விக்கு பதில் இல்லை. புரியுதுல? இப்ப நீங்க அந்த மக்கள் அங்க அழுத்தம் கொடுக்கலாம், கொடுத்து அங்க பேசி ஒரு அழுத்தத்தை கொடுத்து சர்வதேச அளவில் ஒரு நகர வைப்பான்றப்ப போர்க்குற்றவாளி தான் அவன். ஆமா. அடுத்தது வந்து சர்வதேச அளவில் விசாரணை நடத்தணும், போர்க்குற்றவாளியை அறிவிக்கணும், இப்படிலாம் சொல்றாங்க. அதுக்கு அடுத்ததான் இன்னொரு முக்கிய விஷயம் என்னன்னாக்கா, பொது வாக்கெடுப்புக்கான ஒரு அரசியல் இருக்குதுங்க. இது எல்லாமே வந்து நடக்கக்கூடிய விஷயத்துல இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை சார்பாக அங்கே போய் கலந்துக்கிறாங்களா ஐநாவில் ஒரு முறையும் இந்தியா என்ன நிலைப்பாடு எடுக்கிறது? எப்பயாவது மேற்கத்திய நாடுகள் வைக்கிற அந்த குரலை இந்தியா வச்சிருக்கிறதா? ஆமாம், போர்க்குற்றம் விசாரணை நடந்தது என்ன படுகொலை, பொது வாக்கெடுப்புன்ற மாதிரி எதனா பேசியிருக்குதா? எதுவுமே பேசலைன்றதுக்கான அரசியல் என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டிலேருந்து ஒரு அழுத்தம் கொடுக்கல. இங்கேயே நடக்கல. அது புலம்பெயர்ந்த மக்கள் எல்லோரும் சேர்ந்து அந்த அழுத்தம் கொடுக்குற லாபியை செய்யணுன்றப்ப இந்தியாவுக்கான லாபியை யார் செய்யறது? தமிழ்நாட்டுக்குள்ளார. கண்டிப்பா நீங்க அணுக்கமா இருக்கீங்க, திராவிட கட்சிகளோடு துணையாக இருக்கிறீங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய கருணாநிதிக்கோ பிறகு வந்த ஸ்டாலின் அவர்களுக்கோ
இந்த அழுத்தத்தை கொடுத்து டெல்லிக்கு இப்படியான ஒரு முடிவை எடுக்க சொல்லி நீங்க நிர்பந்தம் செய்ய வேணும். புரியுது இல்ல? ஒட்டுமொத்தமா இன்னைக்கு பாகிஸ்தான் இந்தியா வாருக்காக நான் ஒரு தேசியவாதின்னு சொல்லிட்டு கொடி பிடிச்சிட்டு ஊர்வலத்தை நடத்தக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் இதை போல திமுக நாங்க முன்னெடுக்கிறோம், எந்த கட்சி வருதோ வாங்க, இல்லாத கட்சி துரோகின்னு அறிவிப்போம் சொல்லிட்டு நீங்க ஒரு போராட்டத்தை பெரிய ஒரு பேரணியை நடத்தி லட்சக்கணக்கான பேரை கொண்டு போயிட்டு இலங்கை விடயத்துல இந்தியா இப்படி எல்லாம் செய்ய வேணும். ஒரு போராட்டம் எத்தனை ஆண்டுகளா நடந்திருக்குதா? இல்ல, எதுவுமே நடத்துறதுக்கான அந்த உருவாக்கத்தை ஏன் நீங்க எல்லாம் செய்யல? ஏன் அந்த லாபியை செய்யல? இங்க ஏன் நடக்கலன்னு நம்ம கேள்வி வருது. அதைத்தான் நானும் கேட்கிறேன். அதை பத்தி நான் பேச்சே இல்லை. அதுதான் என்னன்னா, இவர்கள் வந்து ஒரு லிமிட்டோட நிறுத்திக்கிட்டாங்க, ஒரு எல்லையோட நிறுத்திக்கிட்டாங்க. புரியுதுல உங்களுக்கு? இயக்கம் இருந்த வரை நாங்கள் தான் வந்து முன்ன நிறுத்தி செய்யறது, இன்னொருத்தர உள்ள விடல. தமிழ் தேசிய சிந்தனைவாதிகள்லாம் விடலை. அவங்களால டெரரிசம் ஒரு மாதிரி சொல்லி இங்கே வந்து முடைக்காச்சு, அழிச்சாச்சு, சிறையில் போட்டாச்சு. இந்த மாதிரி திராவிட உதிரிகள் மட்டும் இந்த வந்து தாங்கி பிடிக்கிறதா வந்துட்டு காமிச்சிட்டே வந்து 2009 பிறகு அதையும் விட்டுட்டாங்க, முடிஞ்சிருச்சு. எப்பவுமே அது சரியானதோடு கை கோர்க்கறதுக்கு வழி இல்லாமல் இவர்களை போன்றவர்கள் உள்ள நோஞ்சி அதை பெரிய அளவில் உதவி பண்ணுறதா சொல்லி எல்லாம் செய்தாங்கல்ல. இன்னைக்கு எங்கே வந்து நிற்கிறீங்க நீங்கள்? இந்த 15 ஆண்டுகளில் ஏன் அதை உருவாக்கி கொண்டுட்டு வரல? இன்னொன்று சொல்ல வராரு, டப்ளின் தீர்ப்பாயத்தில் வந்து மிகப்பெரிய ஒரு இது நடக்குது. கிட்டத்தட்ட 47 அது தொடங்கப்பட்டது 47 விடயத்துக்கு அமெரிக்கா வியட்நாம் மீது நடத்தின அதை கூட போர்க்குற்றம்னு விசாரணை நடத்தி முடிவை சொல்ல வைத்தது டப்ளின் தீர்ப்பாயம். அந்த தீர்ப்பாயத்தில் வந்து ஒரு விசாரணை நடந்து முடிஞ்சு போர்க்குற்றவாளின்னு தான் அறிவிச்சிருக்குது. கொல்லப்பட்டது உண்மைதான், போர் விதிமுறைகளை மீறி இருக்கிறது உண்மைதான், எல்லாமே உண்மைதான், குற்றவாளின்னு அறிவிச்சிருக்குது. ஆனால் இனப்படுகொலையா அப்படின்னு எங்களால் இப்போ இருக்கிற ஆதாரங்களை வச்சு கணிக்க முடியல. 2 பக்கமும் நடுநிலையாக தான் சொல்லியிருக்குது. அது ஜெனோசைடுன்னு எங்களால் சொல்ல முடியாது. அதுக்கான ஆவணங்கள் அன்னைக்கு 2010 அப்போ இல்லை, இன்னைக்கு கூடுதலாக வந்து சேர்ந்து எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த விடயத்தை வந்து வச்சு பேசி பெரிய அளவில் ஒரு அரசியலை முன்னெடுத்துட்டு போகிறது செய்யணும் அப்படின்னு சொல்ல வராங்க. நிச்சயமா அதே அரசியலை இங்கே வச்சு செய்யறதுக்கு இருக்குதா இல்லையா? இருக்கு. இந்தியாவுக்கு அழுத்தம் கொடுத்து செய்திருக்கணுமா இல்லையா? செய்திருக்கணும். அதற்கான எல்லா வலிமையும் இந்த திராவிட இயக்கங்களுக்கு இருக்கு. பத்தாததுக்கு அதற்கான தார்மீக உரிமையும் கூட அவங்க எடுத்துக்கிறாங்க. ஏன்னா நாங்க தான் ஆரம்பத்துல இருந்து இந்த போராட்டத்தை வளர்த்து சொல்றாங்க, எடுத்தாங்க. இப்ப ஏன் அந்த லாபியை செய்யலங்கிறது தான் முக்கியமான கேள்வி. எல்லாருக்கும் அந்த கேள்வி நம்ம வைக்கிறோம். ஒரே ஒரு கேள்வி, இறுதி கேள்வி. இந்த போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் திராவிட இயக்கங்கள் அதை தவறான கண்ணோட்டத்தோடையே அணுகுறாங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா விடுதலை ராஜேந்திரன் பேசும்போது ஒரு முக்கியமான விஷயத்த சுட்டி காட்டியிருப்பாரு. நீங்க ஏன் அந்த இடத்துல கேள்வியை கேட்காம தவற விட்டீங்கன்னு தெரியல. அவரு சொந்தங்களை, ஈழ தமிழர்களை வந்து வேற ஒரு தேசிய இனம் அப்படின்னு சொல்றாரு. அது எப்படி அவங்க வேற ஒரு தேசிய இனமா ஆவாங்க? அல்ல, இந்தியாவுக்குள்ள அவங்க எந்த கான்செப்ட்ல பேசுறாருன்னு பார்க்கணும். அவர்கள் இங்கிருந்து ஒரு அரசியலை செய்ய முடியாது. நாம வேற ஒரு மண்ணுக்குள்ள உறவு ஒன்னா இருந்தாலும், மொழி ஒன்னா இருந்தாலும், தொப்புளுடைய உறவா இருந்தாலும், அந்த மண்ணுக்குள்ள, அந்த மக்களுக்குள்ள, அந்த நாட்டுக்குள்ள அவர்கள் வேற, நம்ம ஒரு இறையாண்மை கொண்ட நாட்டுக்குள்ள நம்ம ஒன்று இருக்கிறோம். அதனால வேற தான் இருக்கும். பேசிக்கிற அவங்களுக்காக நம்ம கோவப்பட முடியும், கொந்தளிக்க முடியும், கேட்க முடியும், எல்லாமே செய்ய முடியும். ஆனால் அந்த முடிவை நம்மளால எடுக்க முடியுமா? இங்க எடுக்க முடியாது இல்லையா? ஒரே மொழி பேசக்கூடிய மக்கள், ஒரே தேசிய இனத்தை சேர்ந்தவர்கள் தானே. நீங்க வேற, நாங்க வேற. ஒரு அளவுக்கு மேல எங்களால ஆதரவு தெரிவிக்க முடியாதுன்னா அவர் சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, அவர் அதை தான் சொல்ல வராரு. நீங்க ஒரு மண்ணில் இருக்கீங்க, நாங்க ஒரு மண்ணில் இருக்கிறோம். நீங்க வேற, நாங்க வேற தான். மொழியில ஒன்னா தான் இருக்கிறோம், இனத்துல ஒன்னா தான் இருக்கிறோம். ஆனா இங்க நாங்க யாருக்கிட்ட பேசணும்னா இந்தியா கிட்ட தான் நாங்க பேச வேண்டியதா. நானா முடிவெடுத்து, நானா சொல்லி, நானா உனக்கு உதவிக்காரன் கூடிய இடத்துல இல்லைன்றார். ஓகே, நம்ம அதை பார்க்கணும். அது அப்ப இது வந்து தனி ஒரு நாடாக இருந்தால் பட்டுன்னு முடிவு எடுத்துட்டு போய் பேசுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. இந்தியாவுக்குள்ள இருக்கிறப்ப எது ஒன்று நம்ம அங்கே தான் அனுப்பி எல்லாத்தையும் அங்கே தான் கேட்க வேண்டியதாக இருக்கிறப்ப நாங்கள் சுயமாக இங்கே செய்ய முடியாத சூழ்நிலை இருக்குதுன்றப்ப இதையும் நம்ம மறுக்கிறோம் பின்னாடி காலகட்டத்தில். என்னன்னா அப்போ இங்கே ஒரு பெரிய அழுத்தம், பெரிய ஒரு அரசியல் இது வந்திருந்ததுன்னா, கேரளாவில் வந்து நடக்கிற மீனவர்கள் வந்து அந்த பக்கத்தில் தாக்கப்பட்டாங்கன்னு எங்கோ போகிற அந்த கப்பலை விரட்டி போயிட்டு சர்வதேச அரசியல் செய்து உடனடியாக கொண்டு நீதிமன்றத்தில் சிறைப்படுத்தக்கூடிய அதே விடயத்துக்கு ஏன் தமிழ்நாட்டு மீனவருக்கு நடக்க மாட்டிருக்குதுன்னா காரணம் இங்கே இருக்கக்கூடிய தலைமைகள் சரியில்லை. நிச்சயம் அவரு நாங்கள் தலையிட முடியாதுன்னு சொன்னாலும் கூட தமிழ்நாடு அரசு ஒட்டுமொத்தமாக கொந்தளிச்சு எழுந்து நிற்கும் போது அதனுடைய தலைமையும் அதுக்கு ஏற்ப மாதிரி வந்து இருந்து கூட இருந்து கைகோத்து என் மக்களின் கோரிக்கை இதுதான், என் மாநிலத்தின் கோரிக்கை இதுதான், இது நீங்கள் செய்துதான் ஆகணும், இதுக்கு புறம்பாக செய்திருந்தால் யோசிக்க வேண்டியது இருக்குன்னு ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னீங்கன்னா, ஏன்னா நாடு வந்து சுதந்திரம் வாங்கினப்ப நீ வேற நான் வேற நிபந்தனையே இல்லாமல் நான் அவன் கூட சேர்ந்தேன். இந்தியாவை கூட மற்ற மாநிலங்களை போல நிபந்தனை வைக்கல, இழுக்கடிக்கல, பேச்சுவார்த்தை நடத்தலை.
இன்னும் சொல்ல போனா இந்த சுதந்திரத்துக்காக உங்களை விட கூட முன்னாடி நாங்க போராடினது நாங்க தான். அந்த அளவுக்கு ஒன்றா இருந்துட்டோம். இப்போ இதெல்லாம் யோசிக்கணும். உங்களுக்காக நாங்கள் இதை செய்திருக்கிறப்ப எங்களுக்காக இது செய்யணும், என்னுடைய உறவு இனம் அங்கே இருக்குது அப்படின்ற ஒரு பேரு அழுத்தத்தை இவர்கள் கொடுக்க தவறின ஒரு அரசியல் இதுக்குள்ள இருக்குது. இது எப்போ பேசணும்? அப்ப இங்க ஒரு தலைமை சரியாக இல்லைங்க. மக்கள் எழுந்தார்கள். 10க்கு மேற்பட்டவங்க சொல்றாங்களா, 18 பேர் மேல தீ குளிச்சிருக்காங்க. யாரும் போராடாதவர்கள் பாக்கி இல்லை. மாற்றுத்திறனாளிகளிலும் போராடிட்டு இருக்காங்க களத்துல. அத்தனையும் மடமாத்தினது இவர் தான், கருணாநிதி இவரே குற்றம் சொல்கிறார். ஆனா இந்த அரசியல் தேசிய அளவோட ஒரு நெருக்கம் கொடுக்கக்கூடிய ஒரு இதை வரலையே. உலக மக்கள் எல்லாம் புலம்பெயர்ந்த நாடுகள்ல நெருக்கம் கொடுங்க, லாபி பண்ணுங்கன்னா இந்திய அரசுக்கு லாபி பண்றது யாரு? நீங்க ஏன் பண்ணல? அதுதான் நம்ம கேட்கறோம். இன்னைக்கும் அதிகாரம் உங்ககிட்ட தான், திராவிடத்துக்கிட்ட தான் இருக்குது. தமிழ் தேசிய தளத்துக்கு வரவும் நீங்க விடலை. அப்ப இந்த இனத்துக்கு நீ ஓரளவுக்கு தூய்மையாக இதை செய்திருக்கிறீங்களா? கடந்த ஆட்சியில இருந்த எடப்பாடி அரசு, அதுக்கு முன்னாடி செல்வி ஜெயலலிதா அவர்களே என்ன திராவிடத்தில் இருந்தாலும் கொஞ்சம் மாறுபட்டவங்களா இருந்துட்டு நடந்தது இனப்படுகொலை, தீர்மானம் போட்டு போர் குற்றவாளி மகிந்த ராஜபக்சே சர்வதேச வாக்கெடுப்பு, பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். இந்தியா எந்த விதத்திலும் பொருளாதார உதவி செய்யக்கூடாது தீர்மானம் நிறைவேற்றுறத ஏன் இன்ன வரைக்கும் லூஸ்ல வச்சுட்டு இருக்கிறீங்க? இந்த லாபி இங்க எடுத்திருக்கணுமா இல்லையா? நிச்சயமா. தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த மக்களுடைய தமிழ்நாட்டினுடைய உணர்வு தான் சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கிறாங்க. இதை நீங்க மதிக்கணுமா மறுக்கணுமா? மதிக்கணும். அப்படிங்கிற அரசியலை எடுக்க போறது இங்க யாரு? ஏன் ஒரே ஒரு நபர் மட்டும், ஒரு கட்சி மட்டும் தான் தொடர்ந்து அவர் மட்டும் தான் அந்த உணர்வுகளை அப்படியே தக்க வச்சுக்கிட்டு? நீங்க எங்க போறீங்க? எல்லோரும் இந்த விஷயத்துல பேசும்போது இந்த ஒரு விஷயத்துல எல்லாம் சேர்ந்து அந்த மேடையில நிக்கலாமே, ஏன் நிக்க மறுக்கிறீங்க? இந்தியா இலங்கைக்கு இங்க தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறோம், நடந்தது இனப்படுகொலை, நீங்க ஐநாவில் இனிமேல் அதைத்தான் பேசணும், இலங்கைக்கு அதை எந்த பொருளாதார உதவியும் செய்யக்கூடாது அப்படின்றதான் உறுதியா சொல்றேன். இந்த அரசியலை பேசுறது எத்தனை கட்சிகள் இங்க பேசுது? ஏன் ஒரு கட்சி மட்டும் தான் பேசுது? ஒரு கட்சி மட்டும், சீமான் மட்டும், நாம் தமிழ் மட்டும் பேசுது. இது எல்லோரும் பேசுற மாதிரியான ஒரு நெருக்கடி ஏன் நீங்க கொடுக்கல? இப்போ அந்த ஒரு கட்சி பேசதான் இப்போ சில பேர் போட்டி மாநாடெல்லாம் போடுறாங்க, சில பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. வரவேற்கக்கூடிய விஷயம். மாறட்டும், திமுகவும் அப்படி வரட்டும், அதிமுகவும் அப்படி பேசட்டும். இதை பேசினால்தான் இனி இங்கே வாக்கு கிடைக்கின்ற ஒரு அரசியல் சூழ்நிலை வரும்போது ஒன்றிய அரசு அதுக்கு பயப்படுமா? பயப்படாதா? நிச்சயமா பயப்படும். காது கொடுக்குமோ கொடுக்காதா? கண்டிப்பா. இதெல்லாம் காரணம் நிறைய இருக்குது. இதை நம்ம தொடர்ந்து விவாதிக்கணும், பேசணும். இந்த பேட்டியில் இதுதான் சொல்றாரு. இறுதியா அவர் சொன்ன விஷயங்கள் இதுதான் சொல்றாரு. சர்வதேச அளவில் ஒரு லாபீடு. அப்புறம் நாடு கடந்த தமிழக அரசாங்கத்தின் மேல ஒரு பெரிய நம்பிக்கையை வச்சுக்கிட்டு இருந்தார். ஆமா, எல்லா நாட்டுக்கும் அவங்க பறந்து போய் வெளி விவகாரத்துறையோடு சேர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி ஏதோ ஒன்று செய்வாங்கன்னு சொல்லிட்டு சிலது செய்திருக்கிறார்கள், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இவர் சொல்ற மாதிரிலாம் செய்திருக்கிறாங்கன்னா இல்லை. என்ன காரணம்னா, அன்னைக்கு இவங்க அந்த நாடு கடந்த அரசாங்கத்துக்குள்ள இருந்தாங்க, ஒரு உறுப்பினராக, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இங்க இருந்தாங்க, நியமிக்கப்பட்டிருந்தாங்க. அவங்களுடைய தோழர் சரஸ்வதி தோழர் இருக்காங்களா, அவங்களும் இந்த உணர்வுல எனக்கு தெரிஞ்சு சுத்தமாக நேர்மையாக பங்களிச்சு கடைசி வரைக்கும் இந்த 70 விடுதலை எந்த அளவுக்கு பங்களிச்சாங்கன்னு எங்களை போன்றவங்களுக்கு தெரியாத, மறுக்கலை. ஆனால் இந்த சொல்லக்கூடிய இந்த அரசியல், அந்த அழுத்தம், அவங்க பேசக்கூடியதெல்லாம் அந்த பக்கம் அப்படி திரும்பி திமுகவுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து மற்ற திராவிட கட்சிகளும் சேர்ந்து இதெல்லாம் நம்ம தான் செய்திருக்கணும். யாரோ ஒருத்தர் இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க, நம்ம ஏன் பேசாம விட்டுறோம்? ஒரு அழுத்தத்தை கொடுத்து எல்லோருமாக சேர்ந்து செய்யும்போது ஒரு போட்டி வரும் இல்லைங்க. அப்போ எல்லாரும் சேர்ந்து டெல்லிக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும் இல்லை? 2 தேசிய கட்சிகளும் இங்கே பார்க்க ஆரம்பிக்கல. இதை தவிர்த்து விட்டு இங்கே வேற வழி அரசியல் செய்ய முடியாது. இதுக்குள்ளதான் நம்ம அரசியல் செய்தாகணும். இல்லைன்னா தமிழ்நாட்டினுக்குள்ளாக நம்மளுடைய அரசியல் இருக்காதுன்னு தேசிய கட்சிக்கு ஒரு அச்சம் வரும். நிச்சயமா. அது இன்ன வரைக்கும் யாரும் செய்யல. ஒரே ஒரு குரல் மட்டும்தான் ஒழிச்சுக்கிட்டு இருக்குன்னு நம்ம சொல்ல வரோம். சரிங்கய்யா, தொடர்ந்து அடுத்தடுத்த அமர்வுகளில் உங்களுடைய நேர்காணல்களை பற்றி பேசுவோம். நிறைய தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். வாங்க.